ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸோட நாட் 4 தான். இந்த ஒன் ப்ளஸோட நாட் 4 என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியல. அந்த மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபோனு பார்க்க வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப ஏஐ விஷயம் தான் சொல்கிறாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ப்ளஸ் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 3 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் குறைஞ்சது 9 lakhs to 1 crore 9 lakhs கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக 90 lakhs கிட்ட கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இப்போ 90 lakhsலாம் போகாது. கரெக்டாக அந்த 9 lakhs to அந்த 10 lakhsக்குள்ளே தான் இருக்கும் மோஸ்ட்லி. நல்லா இருக்குது. ஆனால் மெட்டல் பாடி அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் பார்த்து இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக 6 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஆனால் உண்மையாக சொன்னால் 6 வருஷம் எந்த மொபைல் இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல. ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இன்னொரு விஷயம், பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்காண்டி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்களாம். 5500 mAh பேட்டரியோட 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. இது சூப்பரான விஷயம் தான். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் 5 மணி நேரம் படம் பார்க்கலாமா. இவங்க நம்புற மாதிரியா இருக்குது. கம்பி கட்ட கிடையாத மாதிரி தான் இருக்குது. 5 நிமிஷம் சார்ஜ் ஏறி எப்படி 5 மணி நேரம் பார்க்க முடியும் எனக்கும் தெரியல. சொல்கிறாங்க கம்பெனி சைடு, அவ்வளோதான். இது வந்து 28 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 நிமிஷத்தில், அதாவது 100%, 28 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100% சார்ஜ் ஆயிருமா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஹை லெவல் கேம்ஸ்லாம் வேறு லெவலில் உதறலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பொறுத்துன்னா, ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தான். ஆனால் ஒன் ப்ளஸ் கோடில் அந்த ஒரு கோடு மாதிரி ஒன்று வருது. அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று ப்ளஸ் அதுக்காண்டி அதை பற்றி ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்குறது குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் பேட்டில் மொபைல் கிரவுண்டு, அதாவது பேட்டில் மொபைல் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் லேக் இல்லாமல் விளையாட முடியுமா. இது 5 மணி நேரம் விளையாடுவீங்கன்னா பேட்டில் பார்த்தீங்கன்னா விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் 5 மணி நேரம் யார் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மோட்டோரோலாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுக்குற இந்த ஒரு ஆள் தான். எதுவும் பார்த்தீங்கன்னா அண்டர் 30Kக்குள்ளே வரனால இது ஒரு பெஸ்ட்டு மொபைலில் தான் கன்சிடர் பண்ண முடியுது. அதான் போப்போவில் ஒரு மொபைல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். F6 மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ கேமராக்குள்ளே போகலாம். இப்போ கேமராக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், ஏஐ எங்கே பார்த்தா ஏஐ. என்னைக்கு இந்த சாம்சங் ஃபோன் ஏஐ சொன்னானோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா ஏஐயோட வருது. இப்போ ஏஐல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தா, சோனியோட டுவெல் காம்போ ஃபார் ஆல் டே போர்ட்ரேட் பிரைட்னஸ் தான் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா புரியல. சோனியோட 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களாம் பேக் சைடு. போர்ட்ரேட் ஷாட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பையன் சரி. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 ஓஏஎஸ் சப்போர்ட்டோட வருது. ஓஏஎஸோட சப்போர்ட் வருது. 60 பார்த்தீங்கன்னா செல்ஃபி கூடயே வருது. அதே மாதிரி சோனி அல்ட்ராவோட அந்த சோனியோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 8 MP வருது. அது அல்ட்ரா வைடு கேமராவாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி கேமரா, அல்ட்ரா ஹெச்டி மேஜிக்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்களாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அல்ட்ரா ஹெச்டி மேஜிக்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஏஐ வித் நாடோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏஐ ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏஐயோட குரூப் செல்ஃபி எடுக்கலாமா, ஏஐயோட பெஸ்ட்டு ஃபேஸ் எடுக்கலாமா. அந்த கூகுள் பிக்சலில் அந்த ஃபோன் வந்துச்சு, நீங்கள் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கும் போதில் ஒரு ஆள் இப்படி மூஞ்சியை வச்சுட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாமா. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குது. ஏஐ கிளியர் ஃபேஸ்லாம் எடுக்கலாமா. ஏஐ கிளியர் மூஞ்சியில் இந்த இதெல்லாம் பருவு அதெல்லாம் எடுத்து வச்சு கிளியராக கொடுக்கலாமா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி. இன்னொன்று வந்து ஏஐயோட ஆர்டிக்கல் சம்மரின்னு இருக்கான். நீங்கள் ஏஐட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சம்மரி எழுதி கொடுத்துருமா, ஆர்டிக்கலோட சம்மரி எழுதி கொடுத்துருமா. இன்னொன்று பார்த்தா ஏஐயோட ஆடியோ, நீங்கள் ஒரு வாய்ஸில் பண்ணிங்கன்னா அது அப்படியே நீ வாய்ஸ் பண்ண சொல்ல சொல்ல அதே உங்களுக்கு ஆர்டிக்கல் சம்மரிலாம் எழுதி கொடுத்துருமா. இவ்வளோ இது பண்ணுறாங்களே, எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ இது கொடுக்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் ஏஐன்னு சும்மா சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 1 வருஷத்துக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் சாம்சங்கோட S24 அல்ட்ராலே பார்த்துருக்கீங்க. இந்த 1 வருஷம் தான் ஃப்ரீயாக கொடுத்தா, அடுத்த வருஷத்துல தான் காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு என்னன்னு புரியல, எப்படி கொடுக்க போகிறான்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பை, சீ யூ சூன்.